ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலட்டுத்தன்மை அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ நம்ம செடிகள்லையும் அந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இப்போ வருது அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் அதுதான் உண்மை. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மலட்டுத்தன்மையோட செடி. இதில் என்னன்னா காய் வராது நமக்கு. செடினா பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் காய் வராது. பூ அந்த காய் வராது. அதில் எல்லாம் வந்திருக்குல்ல காய், பூ வந்திருக்கு. அதில் அந்த பூ இதில் வராது. வராமல் என்ன ஆகுன்னா நிறைய தைகள் வரும், சின்ன சின்ன நாற்றுகள் வரும். ஃபுல்லாக சுற்றி நாற்றுகளாக இருக்கும், நெருங்கி இருக்கும். இது ஏன் மலட்டு தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் காய் வராது தான் இதோட மலட்டுத்தன்மையோட ரீசன் இதுதான். இதில் நிறைய தை இருக்குது. ஒரு 10 தைக்கு மேலே தான் இருக்கும். எல்லாமே நல்ல தையாக தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல செடி தான் இதுவும். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தண்டு வருதுல்ல, அந்த இடம் கரெக்டாக தண்டு மாதிரி அது இலையாக தான் இருக்குது, உள்ள பூ வரல. இதை மாதிரி என்னாச்சுன்னு தெரியல, நம்ம தோட்டத்தில் இப்போ நிறையவே வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6-7 செடிகள் இப்போ இந்த மலட்டுத்தன்மையாக தான் இருக்குது. அந்த செடியை சூப்பராக இருக்குது, ஆனால் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இதுக்கு.